என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வந்துட்டு பூரி படத்துலேருந்து ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த ட்ரெய்லரோட ரியாக்ஷனை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பேச போகிறோம். ஸோ மறக்காம வீடியோவில் அது கட்டி வச்சுருக்காங்க, நாங்கள் வீடியோ ப்ளே பண்ணோம். ஸோ ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாரையும் வந்து இன்ட்ரடியூஸ், அதாவது இந்த ட்ரெய்லர் வந்து ட்ரெய்லர் அப்படின்ற சொல்கிறதுக்குலாம் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுற இன்ட்ரடக்ஷன் வீடியோ மாதிரி தான் இருந்துச்சு என்ன பொறுத்த வரைக்கும். அண்ட் யார் யாருக்கெல்லாம் அது ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் வந்து அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ணாத மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ட்ரெய்லர் ஏதோ பவர் ஹவுஸே வந்து பயங்கர ஃபயராக இருந்துச்சு. பட் இந்த ட்ரெய்லர் கட் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ உகேந்திரா சாருக்கு தான் வந்து உகேந்திரா, சௌபின் சார் இவங்களுக்குலாம் வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க. என்ன தான் வந்து ஒரு மாதிரி ஸ்லாகாக போனாலுமே வந்துட்டு டப்புன்னு ரஜினி சாரை காட்டுற ஃப்ரேம் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ரஜினி சாரோட ஃப்ரேம் ஒன்றுமே செதுக்கி வச்சுருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு வேணால் சொல்லலாம். அண்ட் இதில் வந்து நம்ம அனிருத் வந்து பிஜிஎம்சி எல்லாமே வந்து பயங்கரமாக போட்டிருக்காரு. அண்ட் இப்போவே நம்ம அனிருத் என்ன தான் பிஜிஎம் போட்டாலும் இது எந்த படத்தோட காப்பி, இது இந்த காப்பியா அப்படின்னு சொல்லி எல்லோரும் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படி எல்லாமே இந்த படத்தோட அந்த ட்ரெய்லரில் வர பாட்டு வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கோழி சம்மந்தப்பட்ட அடுத்தடுத்த வீடியோஸுக்கெலாம் உடனே தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பா.